இந்த வீடியோல ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க பொசிஷனல் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பொசிஷனல் ட்ரேடிங்க்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ராட்டஜில ஆர்எஸ்ஐயும் சூப்பர் ட்ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருப்போம். மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஃபியூ வீக்ஸ்லேருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் நீங்க இந்த ட்ரேட ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஆர்எஸ்ஐயும் சூப்பர் ட்ரெண்டையும் யூஸ் பண்ணி ஸ்டாக் எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கன்னு பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ 60 லெவல கிராஸ் பண்ணும்போது நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பிரைஸ் சார்ட்ல ஸ்விங் லோ கீழ நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ 40 லெவல கிராஸ் பண்ணி இறங்கும்போது பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருந்துச்சுன்னா நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்விங் ஹைல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். சில ட்ரேடர் ஸ்விங் ட்ரேட் இல்லைனா பொசிஷனல் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடி பயத்துல எக்ஸிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் எப்பவுமே நீங்க ஸ்விங் ட்ரேட்லயும் பொசிஷனல் ட்ரேட்லயும் பண்ணக்கூடாது. இங்க நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி கொடுக்குறோம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸிட் ஆகுனீங்கன்னா வரப்போகிற ப்ராஃபிட்டை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிகினரா இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். இங்க நீங்க இண்டிகேட்டர்ஸ்ல போய் சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் ஆர்எஸ்ஐ செலக்ட் பண்ணணும். செட்டிங்ஸ்ல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இங்க நமக்கு ஆர்எஸ்ஐல 50 லெவல்ல இருந்து 60 லெவலுக்கு ரீச் ஆகுது. அண்ட் அதே இடத்துல நமக்கு பை கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் நமக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல தான் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் நமக்கு புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நீங்க எங்க எக்ஸிட் ஆகணும்னா எப்போ பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் நீங்க எக்ஸிட் ஆகணும். கிராஸ் பண்ணும்போது இல்ல, க்ளோஸ் வைக்கும்போது. நமக்கு இங்க தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க நம்ம பை பண்ணியிருப்போம். இங்க நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். கிட்டத்தட்ட 42% நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு இங்க ஆர்எஸ்ஐ 30 லெவல்ல இருந்து ஏறிட்டு இருக்கு. இங்க நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 60 லெவல்ல கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு இங்க பை கேண்டில் கிடைச்சிருக்கு. இந்த கேண்டில் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல தான் இருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த லோ கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம பை பண்ணியிருக்கோம். இங்க சூப்பர் ட்ரெண்ட் கீழ நமக்கு பிரைஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க எக்ஸிட் ஆகுறோம். ஸோ ஓவரால் 32% டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ இங்க பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 30 லெவல்ல இருந்து ஏறிட்டு இருக்கு. இங்க நமக்கு எக்ஸாக்ட்டா 60 லெவல்ல ரீச் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி கேண்டில். இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். கிட்டத்தட்ட 32% நமக்கு டார்கெட் இங்க ரீச் ஆயிருக்கு. பட் பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த ட்ரேட் இன்னும் நமக்கு ஆக்டிவா தான் இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லயும் பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இங்க நமக்கு 30 லெவல் பக்கத்துல இருந்து ஆர்எஸ்ஐ ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 60 லெவல்ல ரீச் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பை கேண்டில். இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்றோம். இல்லைன்னா சூப்பர் ட்ரெண்ட் கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். எப்போ பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டை கிராஸ் பண்ணி கீழ இறங்குதோ அங்க நம்ம எக்ஸிட் ஆகணும். நமக்கு 18% டார்கெட் ரீச் ஆயிருக்கு. பட் இன்னும் நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டை கிராஸ் பண்ணி கீழ இறங்கி க்ளோஸ் வைக்கல. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இங்க நமக்கு ஆர்எஸ்ஐ 40 லெவல்ல இருந்து ஏறிட்டு இருக்கு. இங்கேயே நமக்கு 60 லெவல்ல ரீச் பண்ணிட்டு. ஸோ நம்மளோட என்ட்ரி கேண்டில் இதுதான். பட் இது சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு எப்போ ஆர்எஸ்ஐ 60 லெவல்ல ரீச் பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கணும். ஸோ புல்லிஷா இருக்கணும். அப்பதான் இந்த ட்ரேடை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கு. இங்க 70 லெவல்ல இருந்து ஆர்எஸ்ஐ கீழ இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 40 லெவல்ல இருந்து கிராஸ் ஆகி கீழ இறங்குது. ஸோ நம்மளோட என்ட்ரி கேண்டில் இதுதான். இந்த கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் கீழ தான் இருக்கு. ஸோ நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிடுங்க. என்னன்னா இங்க நமக்கு கண்டினியூஸ் செல்லிங் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டும் ரீச் ஆயிருக்கு. மேக்ஸிமம் இங்க இருந்து நமக்கு ஒரு புல் பேக் நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இங்க நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வைடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் இதை சப்போர்ட்டா எடுத்துட்டு ரிவர்சல் நடக்க சான்சஸும் இருக்கு. ஸோ இண்டிகேட்டர் நமக்கு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுதுன்னு பிளைண்டா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரேட் நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ட்ரேட் தான். பட் இங்க அந்த ட்ரேட்ல டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் புல் பேக்கே கொடுக்காம ஜஸ்ட் ஒன் கிரீன் பார் அவுட் கான்செப்ட்ல மறுபடியும் நமக்கு இறங்கிருக்கு. சப்போஸ் நீங்க ட்ரேட் எடுக்கும்போது இந்த ட்ரேட் உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னா அந்த ட்ரேடை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இங்க ஆர்எஸ்ஐல 60 லெவல் இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி கேண்டில் இதுதான். இது கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ட்ரேட் எடுக்கணும். 43% கிட்ட நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் செல்லிங் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம இங்க எக்ஸிட் ஆயிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. இங்க நமக்கு 40 லெவல்ல இருந்து ஆர்எஸ்ஐ 60 லெவல்ல ரீச் ஆகுது. இதுதான் நம்மளோட பை கேண்டில். இங்க சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல தான் நமக்கு பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலாம். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சூப்பர் ட்ரெண்ட் கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரேட்ல நமக்கு 14% டார்கெட் ரீச் ஆயிருக்கு. பட் இன்னும் பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த ட்ரேட் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. இங்க நமக்கு பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழ இருக்கு. RSI 30 லெவல்லேருந்து நமக்கு 60 லெவலுக்கு ரீச் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு 60 லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பை கேண்டில். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு ஜஸ்ட் 7% டார்கெட் மட்டும் தான் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் கீழ பிரைஸ் இருக்கு. அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் பியரிஷ்ஷா இருக்கு. ஸோ நம்ம அங்க எக்ஸிட் ஆகணும். இந்த எக்ஸாம்பிள்ல பிரைஸ் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருக்கு. இந்த கேண்டில்ல நமக்கு RSI 42 லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ஒண்ணு இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த கேண்டில்ல நமக்கு RSI 40 லெவல்லேருந்து கிராஸ் ஆகி கீழ இறங்குது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இங்க தான் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் புல்லிஷா மாறி இருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல நம்ம எக்ஸிட் ஆயிக்கலாம். இந்த ட்ரேட்ல நமக்கு 43% டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இந்த வீடியோல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். சூப்பர் ட்ரெண்ட் RSI யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பொசிஷனல் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னா பெரிய மூமெண்ட்டை கேஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் 8% கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு. பட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40% மேல இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எக்ஸிட் ஆனீங்கன்னா 40% டார்கெட் ரீச் ஆகுறது மிஸ் ஆயிரும். ஸோ நம்ம எப்பவுமே பயத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் லைவ் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து லைவ் ட்ரேட் பண்ணுங்கள்.